அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், பெருநகரங்களில் இந்த 25 மாடி கட்டடங்கள், 50 மாடி கட்டடங்கள் இதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணமாகி போச்சு. குடியிருப்புகள் அதுவே ஒரு தனி ஊர் மாதிரி அங்கே ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வசிக்கிறார்கள். அந்த மாதிரி இடத்துல பிள்ளைங்க விளையாடுறதுக்கும் இடம் அப்படின்னு இருக்குது. அவங்க விளம்பரம் பண்ணுறப்பவே பிள்ளைகள் விளையாடுவதற்கு இந்த மாதிரியான கிரவுண்டுலாமும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உள்ளேயே கோவில் இருக்குது, ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இப்படிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அங்கே விளையாடுகிறதா அப்படின்னு பார்த்தா அந்த பிள்ளைங்க விளையாடக்கூடிய அளவிற்கான சூழலோ இல்லையா அவர்களுடைய வாழ்க்கை முறையோ அதை அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒர்க் லோட், ஸ்டடி லோட் அப்படின்றது இன்றைக்கி ஏகப்பட்டது இருக்குது. எழுத்தாப்பில் எதிர் வீட்டு பையன் அங்கேருந்து சுனில் இன்றைக்கி விளையாட போகலாமா அப்படின்னு அங்கே இருக்கிற குட்டி பையன் ஒருத்தனை கேட்குறான். அவன் பேர் ராஜேஷ் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். ராஜேஷ் உடனே அம்மாவை பார்க்குறான். அம்மா நான் போய் கொஞ்ச நேரம் விளையாட்டு வரமான்னு. அந்த அம்மா உடனே வரிசையாக எடுக்கிறாங்க. சயின்ஸ் ஹோம்ஒர்க் இருக்கா, நேத்திக்கே பெண்டிங் வச்சியே, அப்புறம் சோஷியல் ஒர்க் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா, அப்புறம் அடுத்து கராத்தே கிளாஸ் போனோமே, டான்ஸ் கிளாஸ் போன தடவை கூட கட் பண்ணிட்டியே, எப்போ போக போகிற, இன்றைக்கி உண்டா இல்லையா, நாளைக்கு நீ செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா, ஷூக்கு பாலிஷ் போட்டியா, வரிசையாக அந்த அம்மா எடுக்கிறாங்க. அந்த ராஜேஷ் பரிதாபமாக சுனிலை பார்க்குறான். சுனில் முகம் அப்படியே சுருண்டு போச்சு. விளையாடுவதற்கு என்று பிள்ளைகள் விரும்பினாலும் கூட, ஆசைப்பட்டாலும் கூட அவர்கள் விளையாடுவதற்கு வீட்டில் அனுமதிப்பது இல்லை. இல்லை, அவங்களுடைய வேலை பளு, பிள்ளைங்களுக்கு வேலை பளு அப்படின்னு சொல்வதே இந்த காலத்தின் வினோதங்களில் ஒன்று. முன்னெல்லாம் ஒர்க் லோட் அப்படின்னு அலுவலகங்களில் இருக்கிறவங்களுக்கு தான் அது பொருந்தும். பிள்ளைங்களுக்கு ஸ்டடி அப்படின்றது ஒரு பெரிய லோடாக மாறிடுச்சு. அது மாதிரி நிறைய வேலைகளை பள்ளிக்கூடத்துலேயும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்றது உண்மையிலேயே பிள்ளைங்களுக்கு இல்லை, அப்பா அம்மாவுக்கு தான். அவங்க தான் கழுத்து வலிக்கு ராத்திரி 1 மணி வரைக்கும் ஒரு வீடு ஒன்று கட்டணும், இல்லை ஒரு மரம் மாதிரி ஒன்று கட் பண்ணி வைக்கணும். ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்றது பிள்ளைங்களுக்கு இல்லை, அப்பா அம்மாவுக்கு தான். ஏதோ ஒன்று இந்த வேலைகளை எல்லாம் செய்கிற பள்ளிக்கூடமாக பார்த்து நம் பிள்ளைகளை சேர்த்தால் அதுதான் தரமான கல்வி அப்படின்னு பெற்றோர்களும் ஒரு மாயையில் இருக்கிறார்கள். சரி, அதை விடுங்க, நம்ம கல்வி முறை இப்போ அதை பற்றி போக வேணாம். ஆக மொத்தம் பிள்ளைங்களுக்கு விளையாடுவதற்கான விருப்பம் இருந்தாலும் நேரம் இல்லை. பெற்றோர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லித் தருவதை விட விளையாட்டு சொல்லித் தருகிற விஷயங்கள் ஏராளமான விஷயங்களை ஒரு பிள்ளை அந்த பருவத்தில் விளையாட்டின் மூலமாக கற்றுக்கொள்ளும். சொல்லப்போனால் நம்ம சொன்னால் பையன் கேட்குறானோ இல்லையோ, விளையாட்டு மூலமாக நிறைய விஷயங்களை கற்றுக்குவான். வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றதனுடைய ருசி அவனுக்கு விளையாட்டு மூலமாக தான் தெரிய வரும். நீங்கள் கேட்கலாம், தோல்வின்றது என்னங்க ருசி அப்படின்னு. ஆமாம், எங்கே தோல்விக்கு பழகப்படுகிறதோ அந்த மனம் பிற்கால அதிர்ச்சிகள் அவனுக்கு பெரிதாக ஒரு பாதிப்பை தராது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனம் தளர்ந்து போயிடாது. ஏன்னா இன்றைக்கி பல வீடுகளில் பொருளாதார காரணத்தினால ஒரு பிள்ளை அல்லது ஒரு குழந்தை, ஒரு பெண் அல்லது ஒரு பையன் போதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த முடிவு சரியாக தப்பான்றது வேறு விஷயம். ஆனால் அந்த மாதிரி பிள்ளைகள் இருக்கிற பொழுது அவன் என்ன கேட்டாலும் உடனே வீட்டில் சாங்ஷன் பண்ணிடுவாங்க. அந்த பையனோ அந்த பொண்ணோ என்ன கேட்டாலும் அப்பா அம்மா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. ஒரே குழந்தைங்க, இது என்ன, இதுக்கு இல்லாமல் வேறு யாருக்கு வாங்கி தரப்போகிறோம். எது கேட்டாலும் உடனே வாங்கி தருகிற பெற்றோர்கள், உடனே வேலையை முடித்து தருகிற பெற்றோர்கள். அப்போ அவனுக்கு சின்ன விஷயம் நிராகரிக்கப்பட்டால் கூட அவனுக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சியாகத்தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அதற்கு சரியான பாடம் விளையாட்டில் தான். இவன் ஒரு டீமில் விளையாடுவான், அந்த டீம் தோற்று போகும். இவன் ஒரு கிரிக்கெட் விளையாடுறப்போ இந்த குழந்தை மிஸ் பண்ணிடும். அப்போ இன்னொரு பையன் உடனே, என்னடா டே பைத்தியம் மாதிரி பண்ணிட்டியாடா, அருமையான கேட்சரா, மிஸ் பண்ணிட்ட அப்படின்னா 4 பேர் முன்னால் தன்னை திட்டப்படுகிற பொழுது அதில் ஒரு சின்ன அவமானம் இருக்கிறது. ஆனால் போடாடே அப்படின்னு அதை பொருட்படுத்தாத பக்குவம் வருகிறது. விட்றா, இது இல்லைன்னா என்ன, அடுத்த தடவை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு இன்னொரு பையன் சப்போர்ட்டுக்கு வருவான். ஒருவனுக்கு ஒரு சின்ன மனவலி வருகிற பொழுது இன்னொருவர் அதற்கு மருந்து போடுவது போல சில வார்த்தைகள் சொல்ல வேண்டுமா? இது அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறது. இப்போ விளையாட்டின் மூலமாக அப்பா அம்மா சொல்லித்தர முடியாத விஷயங்களை கூட நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள முடியும். அதற்காகவாவது அவர்களை விளையாட அனுமதியுங்கள்.
பிற்காலத்தில் அவர்கள் எந்த விளையாட்டின் மூலமாக என்ன என்ன விஷயங்களில் மலரப்போகிறார்கள்ங்கிறது வாழ்க்கை வைத்திருக்கிற ரகசியம். இந்த வீட்டில் அடுப்பு வெந்நீர் சுட பண்ணுறப்போ, வெந்நீரை யார் சுட பண்ணுவாங்கன்றீங்களா? சுட வச்சா தான் அது வெந்நீர் ஆகுது. சரி, ஒரு 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 பாத்திரத்தில் அம்மா வெந்நீர் சுட வச்சுருக்கிறாங்க, தண்ணி கொதிக்குது. அதுக்கு பிறகு அது மேலே ஒரு மூடி போட்டு மூடி இருக்கிறாங்க. இப்போ அந்த வெந்நீர் ஆவியாகி ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அந்த டெம்பரேச்சர் மாறுறப்போ அந்த தண்ணீர் அப்படியே ஆவியாக மாறும் இல்லையா? அப்படி மேலே வர்ற அந்த தண்ணி இருக்குதே, அந்த மூடி இருக்கிற அந்த தட்டை அப்படியே தள்ளி தள்ளி விடுது. நீராவிக்கு அந்த சக்தி உண்டு. ஒரு குட்டி பையன் என்ன பண்ணால் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பாத்திரத்துக்கு மேலே மூடி இருக்கிற அந்த சின்ன தட்டை அந்த நீராவி தள்ளி விடுகிறது. இவன் வேணுன்ட்டே பாருங்களேன், ஒரு குட்டி ஸ்பூன் ஒன்றை எடுத்து அந்த மூடி மேலே வச்சுட்டான். இப்போ அது உள்ளுக்குள்ளே வருகிற அந்த நீராவி வேக வேகமாக அந்த 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 ஸ்பூன் இருக்குதே, அதை அப்படியே அசைச்சிக்கிட்டே இருக்குது, ஆடிக்கிட்டே இருக்குது. டிங் 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 அப்படின்னு அது இடிக்க இடிக்க சத்தம் வருகிறது. இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? நீராவிக்கு இதுபோல் மேலே இருக்கிற மூடியை தள்ளி விடுகிற அளவிற்கு வலிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அறிவியல் உண்மையை அந்த பிள்ளை அதை விளையாட்டாக கவனித்துத்தான் கற்றுக்கொள்ளுகிறான். அந்த அம்மா சொல்லலை, போ இங்கே என்ன உனக்கு போய் படிப்போ, ப்ராஜெக்ட் ஒர்க்கை எடுத்து பண்ணு, ஹோம் ஒர்க்கை முடி. அந்த அம்மா சொல்லலை. அந்த பிள்ளை வேடிக்கையே அதை பார்த்துட்ருக்கிறானே அப்படின்னு இது ஒரு விளையாட்டு மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த சத்தம் வருவது, அந்த மூடி அது தள்ளுறது, அப்புறம் அந்த நீராவி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே இதெல்லாம் அந்த பார்த்துட்ருக்கான். ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நீராவிக்கு இப்படிப்பட்ட சக்தி இருக்கிறது என்பதை பார்த்து மனதில் வாங்கி கொண்ட அந்த பிள்ளை தான் பிற்காலத்தில் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தான். ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடித்த ஜேம்ஸ் வாட் இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான். அதனால தான் இன்றைக்கி கூட பல்புக்கெலாம் கூட அதனுடைய ஆற்றலை குறிப்பதற்கு வாட்ஸ், 60 வாட்ஸ் 40 வாட்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த ஆற்றலை கண்டுபிடிக்கிற அந்த நுட்பமான குணம் விளையாட்டாக ஒன்றை பார்க்கிற பொழுது, பார்த்து பார்த்தே கற்றுக்கொள்ளுகிற பொழுது தான் அந்த பிள்ளை அடுத்த நிலைக்கு அதனுடைய அறிவும் மனமும் செல்லுகிறது. அப்போ விளையாட்டின் பொழுது சில தோல்விகளை, சில இழப்புகளை, சில வலிகளை, சில புதிய பாடங்களை எல்லாம் இந்த பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது. உண்மையில் விளையாட்டு நேரத்தை வீணாக்குவது அல்ல. விளையாட்டு என்பது பொழுதுபோக்கு மட்டுமல்ல, மனிதனை ஆக்கக்கூடிய மகத்தான வலிமை படைத்த ஒரு பாடம். பள்ளியில் பிள்ளைங்க படிக்கிறது தான் பாடம் இல்லை, இதுவும் மிகச்சிறந்த பாடம். அதனால் பிள்ளைங்க விளையாட போலன்னா கூட அப்பா அம்மாக்களே, நீங்கள் வலியுறுத்தி உங்கள் பிள்ளைகளை ஒரு அரை மணி நேரம் விளையாட விடுங்கள். குடியிருக்கிற இடம் மிக பிரம்மாண்டமாக இருந்தால் போதாது, வாழ்க்கையிலேயும் அவன் பிரம்மாண்டமாக வளரணும் இல்லையா? அந்த பிள்ளைங்க வளருவதற்கு தேவையான பாடத்தை இந்த விளையாட்டு சொல்லித் தருகிறது. விளையாட்டு என்பது விளையாட்டான விஷயம் இல்லை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.